Good morning to all. This is Vinod Kumar from the Department of Botany. In this video, we are going to discuss about plant sexual reproduction. Last video, asexual reproduction and then asexual method of reproduction follow organism and then plant asexual reproduction natural and then modern method in the video plant sexual reproduction என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் sexual reproduction என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அதாவது sexual reproduction அப்படி பாக்கும்போது fusion of male and female gamete ஓகேங்களா. அதாவது sexual reproduction பொறுத்தவரைக்கும் gamete formation நடக்கும். அந்த ஃபார்ம் ஆன gamete ரெண்டு என்னவான்னு கேட்டா fusion ஆகும் ஓகேங்களா. இல்ல ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய process அதாவது gamete formation ஆகக்கூடிய process gametogenesis அப்படினு சொல்லுவாங்க. and then later process அதாவது அந்த fusion of gamete அப்படினு பாத்தீங்களா அத என்னன்னு சொல்லுவாங்கன்னா fertilization அப்படினு சொல்லுவாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா sexual reproduction algae bryophyte இதெல்லாம் நடக்கும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கச்சீங்க formation of gametes ஓகேங்களா. அதாவது இந்த gametes மொட்டைலா இருக்கலாம் அல்லது நான் மொட்டைலா இருக்கலாம் ஓகேங்களா. அது எதை பொறுத்து இருக்கு அப்படினு கேட்டிங்கன்னா அதோட ஸ்பீசிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா மூணு விதமான gamete fusions நடக்குது. ஒன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா isogamy. ஐசோ அப்படினால என்னன்னு சொல்லுவோம் ஐடென்டிக்கல் ஆர் சிமிலர் அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா. இதுல ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ரெண்டு கேமெட்டும் அதாவது மேல் கேமெட் ஆகட்டும் சரி ஃபீமேல் கேமெட் ஆகட்டும் சரி மார்ஃபாலஜிக்கலாவும் சரி பிசியலாஜிக்கலாவும் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சிமிலரா இருக்கும் ஓகே. அதாவது ஒரே மாதிரியா இருக்கும். and then நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டா அனெசோகாமி. அனெசோகாமியை பொறுத்த வரைக்கும் மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபார்மேஷன் ஆகும். ஆனால் ஃபார்மேஷன் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய கேமெட்டோடைய மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஒன்று சிமிலராக இருக்கலாம். அதே மாதிரி ஃபிசியலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் டிஸ்சிமிலராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபிசியலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் சிமிலராகவும் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் டிஸ்சிமிலராகவும் இருக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேமெட் கப்புலேஷன் நினச்சோன்னா அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா அனெசோகாமி அப்படிம்பாங்க. அண்ட் தென் தேர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஓகாமி. ஓகாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஓகேவா. மார்ஃபாலஜிக்கலாகவும் சரி ஃபிசியலாஜிக்கலாகவும் எப்படி தான் இருக்குன்னு கேட்டீங்க டிஸ்சிமிலராக தான் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னு கேட்டீங்கன்னு ஹியூமன் பீயிங். ஏன்னா ஹியூமன் பீயிங் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போம்ஸ் மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க ஸ்மாலர் இன் சைஸில் இருக்கும். அதே எக் எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க லார்ஜர் இன் சைஸில் இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஓகாமஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இதில் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் காமன் ஃபார் போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஓகேங்களா. பிளான்ட்டுக்கும் சரி அனிமல்ஸும் சரி ஓகேவா. இது ஒரு காமனான மெத்தட். இதில் பொறுத்த வரைக்கும் பிளான்ட்டில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளார் ஓகேங்களா. ஏன்னா ஃப்ளார் தான் எதில் இன்வால்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்மெண்ட் ஆகும் ஓகேங்களா. இப்போ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு ரீஜனை டிவைட் பண்ணலாம் ஓகேங்களா. ஒன்று ஷூட் ரீஜன் இன்னொன்று ரூட் ரீஜன் ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் ஷூட் ரீஜன்ஸில் தான் என்றைக்கு ஃப்ளார் ஃபார்மேஷன் ஆகும் ஓகேங்களா. அண்ட் தென் ஒரு ஃப்ளாரை எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட் ஃப்ளார் இன்கம்ப்ளீட் ஃப்ளார்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ளார் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 4 ஹோல் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னு அதை கம்ப்ளீட் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 ஹோலில் ஏதாவது ஒரு ஹோல் ஆப்சென்ட் ஆயிடுச்சுன்னு அதை இன்கம்ப்ளீட் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதாவது 4 ஹோல் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா தட் இஸ் பெரிஃபெரி டு சென்டர். பெரிஃபெரி டு சென்டர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாரோடைய அவுட்டர் ஹோல் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கேட்டால் கேலிக்ஸ் and then corolla andricium gynoecium அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இந்த 4 ஹோலையும் காமனாக ஒரு ஃப்ளாரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த 4 ப்ரெசென்ட் ஆயிருந்தது நம்ம என்ன சொல்கிறோம் கம்ப்ளீட் ஃப்ளார் அப்படிங்கிறோம் ஓகேங்களா. இப்போ இந்த ஃப்ளாரில் எசென்ஷியல் நான் எசென்ஷியல் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. அதாவது எசென்ஷியல் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆர்கன் விச் ஆர் இன்வால்வ் இன் த ஃபெர்டிலைசேஷன் ஓகேங்களா. ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த பார்ட்டை அதாவது ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்மெண்ட் ஆகக்கூடிய அந்த ஆர்கன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் கேட்டால் எசென்ஷியல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் நான் எசென்ஷியல் ஆர்கன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெர்டிலைசேஷன் அதாவது அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் டோட்டலாக இன்வால்மெண்ட்டே ஆகாது ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி கூடிய பார்ட்டை நான் எசென்ஷியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ ஃப்ளாரில் எசென்ஷியல் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ரிசியம் கைனோசியம் இது ரெண்டுத்தையும் எசென்ஷியல் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ் கொரோலா நான் எசென்ஷியல் பார்ட் அப்படின்பாங்க ஓகேங்களா. இப்போ ஆண்ட்ரிசியம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஆண்ட்ரிசியம் அப்படிங்கிறது என்னது ஸ்டாமர்ஸ் ஓகேங்களா. ஸ்டாமர்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம் கேட்டுச்சுங்க ஆண்ட்ரிசியம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ ஸ்டாமர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி டிவைட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா
ஆந்தர் ஃபிலமெண்ட். ஓகேங்களா, இந்த ஆந்தர் ஃபிலமெண்ட் இது ரெண்டுத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாமன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஏன்னா ஸ்டாமன்ஸ் தான் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க, மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். ஓகேங்களா, ஒரு ஃப்ளார் எடுத்தோம்னா அது ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து என்னது, ஸ்டாமன் மட்டும்தான். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு ஃப்ளாரில் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிஸ்டில் அல்லது கார்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த பிஸ்டில் கார்பல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரி. ஓகேங்களா, இது மூணுத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு. ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ளார் தான் வந்து என்னது, ஒரு பிளான்ட் வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, அப்போ அந்த ஃப்ளாரில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாரில் நடக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து மொத்தம் 3 ஸ்டேஜாக வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கருவுறுதலுக்கு முன், கருவுறுதலின் பொழுது, கருவுறுதலுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ். அதாவது ப்ரீ ஃபெர்டிலைசேஷனில் வந்து ஒரு ஃப்ளாரோடைய ஸ்ட்ரக்சர், அதாவது ஆண்ட்ரிசம் கைனிஸில் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்குது, ப்ளஸ் அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டேஜஸோடைய ஈவெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதை வந்து 3 டிவைட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஆண்ட்ரிசம். ஓகேங்களா, அதாவது அந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னு நம்ம என்ன சொன்னோம், ஸ்டேமன்ஸ் சொன்னோம். ஓகேங்களா, அப்போ அந்த ஸ்டேமன்ஸில் நடக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் ஸ்டேஞ்சஸ் அண்டு ஈவெண்ட்ஸை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டுச்சிங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படிங்கிறது என்னது, ஆண்ட்ரிசம். ஓகேங்களா, ஆண்ட்ரிசம் அப்படிங்கிறது எதாவது நடப்பாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேமன்ஸ் நடப்பாயிருக்கும். அண்ட் தென் ஈச் ஸ்டேமன்ஸ் பொசஸ் ஏ ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். ஓகேங்களா, அதாவது ஆந்தர் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ஆந்தர் ஃபிலமெண்ட் ரெண்டும் சேர்ந்தது நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டிங்கன்னா ஸ்டேமன் அப்படின்னு. ஓகேங்களா, இப்போ இந்த ஆந்தருக்குள்ளார தான் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போலன் கிரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த போலன் கிரைன் it has the capacity to involvement of the reproduction process. ஓகேங்களா, அந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்மெண்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி யார்ட்டு மட்டும்தான் இருக்கும், போலன் கிரைன்ட்ட மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த போலன் கிரைனை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க மேல் கேமிடோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது மறந்துடாதீங்க, போலன் கிரைன்ஸ் which represent the male gametophyte. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்தர் தான் வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் வந்து இன்வால்மெண்ட் ஆகக்கூடிய மேல் பார்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆந்தர் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்கன்னா ஒரு ப்ரீ மெச்சூர்டு. ஓகேவா, ப்ரீ மெச்சூர்டு அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் நாட் அட்டைன் மெச்சூரிட்டி. ஓகேங்களா, இது மெச்சூரிட்டி வந்து அட்டைன் பண்ணல. அப்போ அந்த ஆந்தர் டெவலப்மெண்ட் ப்ராசஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இல்லை ஆந்தருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க ஆந்தர் பிரைமோடியம் அப்படின்பாங்க. அதாவது பிரைமோடியம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு earliest recognizable stage of the development. ஓகேங்களா, ரெகக்னைசபிள் பண்ணக்கூடிய ஒரு earliest development ஸ்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டுச்சிங்கன்னா பிரைமோடியம் அப்படின்னு. ஓகேங்களா, இதில் பொறுத்த வரைக்கும் ஆந்தரோடைய யங் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஹோமோஜினஸ் செல்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதாவது அந்த ஆந்தர்குள்ளார் வந்து ஹோமோஜினஸ் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஹோமோஜினஸ் செல்ஸ் சரௌண்ட் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு எபிடெர்மிஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதாவது ஹோமோஜினஸ் இஸ் நத்திங் தட் இஸ் த சிமிலர் கைண்ட் ஆஃப் த செல்ஸ் ஆர் ஃபில்டு வித் த ஆந்தர். ஓகேங்களா, ஆந்தர் ஃபுல்லாக வந்து என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரே மாதிரியான செல்கள் வந்து ஃபில் ஆகிருக்கும். அதை சரௌண்ட் பண்ணி தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்டால் எபிடெர்மிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்க டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆர்கிஸ்போரியல் செல்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் வந்து என்ன ஆகும்னு கேட்டுச்சிங்க ஆந்தரில் வந்து ஒரு 4 லோபட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அந்த 4 லோபட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டுச்சிங்க ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் வந்து என்னவோ ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்கிஸ்போரியமாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா, இது எல்லாமே எங்கே வந்து நடக்கும் அப்படின்னு கேட்டுச்சிங்க நம்ம எபிடெர்மிஸ் பார்த்தீங்கன்னா அந்த எபிடெர்மிஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹைப்போடெர்மல் லேயர் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அந்த ஹைப்போடெர்மல் லேயரில் இருக்கக்கூடிய செல்ஸ் தான் வந்து என்ன ஆகும்னு கேட்டால் என்லார்ஜ் ஆகி அது வந்து என்னவோ ஃபங்க்ஷன் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆர்கிஸ்போரியமாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்னென்னு கேட்டுச்சிங்க ஃபார்மேஷன் ஆஃப் த பிரைமரி பரைட்டல் செல்ஸ் அண்ட் தென் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ். ஓகேங்களா, இதில் இந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பெரிக்ளினல் டிவிஷன் செல் போய் பிரைமரி பரைட்டல் செல்ஸை வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அதாவது எப்படி அப்படின்னு கேட்டுச்சிங்க டுவர்ட்ஸ் த எபிடெர்மிஸ். ஓகேங்களா, அதாவது பிரைமரி பரைட்டல் செல்ஸ் அதாவது பரைட்டல் செல்ஸில் இருந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னு பிரைமரி பரைட்டல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கிஸ்போரியல் செல்ஸில் இருந்து பிரைமரி பரைட்டல் செல்ஸும் அண்ட் தென் பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸும் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அதாவது ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் வந்து பெரிக்ளினல் டிவிஷன்ஸில் போய் ஓகேங்களா அதாவது டுவர்ட்ஸ் த எபிடெர்மிஸ் அந்த மாதிரி ஒரு
ஃபங்க்ஷனில் போய் என்ன பண்ணு கேட்டுச்சிங்க பிரைமரி பெரண்டல் செல்ஸையும் அண்ட் தென் டுவர்ட்ஸ் த இன்னர் சைடு அப்படின்னு பார்க்கும்போது என்ன இதை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்டுச்சிங்க அந்த பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் ஓகேங்களா. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைமரி பெரண்டல் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, அதே மாதிரி பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ இந்த பிரைமரி பெரண்டல் செல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு அண்ட் தென் பெரிக்ளைன் ஆன்டிக்ளைன் டிவிஷன்ஸில் போய் ஒரு வால் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் பண்ணும் ஓகேங்களா. அந்த வால் ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 5 லேயரில் இருக்கக்கூடிய ஒரு வால் வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த வால் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னவும் கேட்டுச்சிங்க ஸ்போரோஜினஸ் ஸ்டேஜஸ்க்கு வந்து டெவலப்மெண்ட் ஆகும் ஓகேங்களா. இந்த ஸ்போரோஜினஸ் ஸ்டேஜஸில் வந்து என்ன ஆகும்னு கேட்டுச்சிங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு சில லேயர் வந்து ஃபார்மேஷன் ஆகும் ஓகேவா. அதாவது எண்டோதிசியம், மிடில் லேயர், டப்பிட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா. இது வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க பெரிஃபெரி டு சென்டர் ஓகேவா. பெரிஃபெரி டு சென்டர் அப்படின்னு பார்க்கும்போது எபிடெர்மிஸ்ல இருந்து, அதாவது எபிடெர்மிஸ் அண்ட் தென் எண்டோதிசியம், மிடில் லேயர், டப்பிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேயரில் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டுச்சிங்க அந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. அண்ட் தென் போலன் டெட்ரட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. போலன் டெட்ரட் ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க போலன் வந்து டெட்ரட் ஃபார்மேஷனில் வந்து அந்த லோபில் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க போலன் டெட்ரட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அண்ட் தென் அதோடைய ஸ்போரோஜினஸ் ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும் கேட்டால் டோட்டலாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து எது வந்து டெவலப்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு கேட்டுச்சிங்க அந்த பொலங்கைன் வந்து டெவலப்மெண்ட் ஆயிரும் ஓகே. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்தரோடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் பற்றி பார்த்தோம் ஓகேங்களா. அதாவது அதோடைய லாஸ்ட் ஸ்டேஜஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க பிரைமரி பெரண்டல் செல்ஸையும் அதே மாதிரி பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஓகேங்களா. அதாவது ஜெனிசிஸ் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சிங்க ஃபார்மேஷன் அப்படின்பாங்க ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல வந்து என்ன ஃபார்மேஷன் ஆகுதுன்னு கேட்டுச்சிங்க மைக்ரோஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. அதாவது மைக்ரோஸ்போர் வந்து எங்கிருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு எம்எம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸில் வந்து மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து ஓகேங்களா. அந்த மியாட்டிக் டிவிஷன்ஸ்லேருந்து என்னன்னு கேட்டுச்சிங்க ஹேப்ளாய்டு கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகும். இதில் வந்து மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் டிப்ளாய்டு கண்டிஷன்ஸில் இருக்கும். அந்த டிப்ளாய்டு கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸில் என்ன ப்ராசஸ் நடக்குது மியாட்டிக் டிவிஷன் நடக்குது. மியாட்டிக் டிவிஷன்ங்கிறது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் கேட்டால் ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்போம் ஓகேங்களா. அந்த ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து தான் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டுச்சிங்க ஹேப்ளாய்டு கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணும் அதாவது பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் ஓகேங்களா. இந்த பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸில் வந்து டைரெக்டாக வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டுச்சிங்க மைட்டாடிக் டிவிஷன்ஸ் வந்து நடக்கும் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சிங்க டிப்ளாய்டு கண்டிஷன், அதாவது வந்து 2n கண்டிஷன்ஸில் இருக்கும். அந்த 2n கண்டிஷன்ஸில் வந்து என்ன நடக்குது மைட்டாடிக் டிவிஷன் நடக்குது. அந்த மைட்டாடிக் டிவிஷன் நடந்து ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ வந்து எப்படி தான் இருக்குன்னு கேட்டுச்சிங்க டிப்ளாய்டு கண்டிஷன்ஸில் தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த டிப்ளாய்டு கண்டிஷன்ஸில் இருந்து அடுத்து வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டுச்சிங்க மைக்ரோஸ்போர் மதர் செல் ஓகேங்களா. அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ வந்து டைரெக்டாக வந்து என்னவா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு மைக்ரோஸ்போர் மதர் செல்லாக ஃபார்ம் ஆகும். அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸில் வந்து இப்போ வந்து என்ன நடக்கும்னு கேட்டால் மியாசிஸ் நடக்கும் ஓகேங்களா. மியாசிஸ் நடந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னு 4 ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. இந்த 4 ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க மைக்ரோஸ்போர் டெட்ரட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இந்த மைக்ரோஸ்போர் டெட்ரட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சிங்க ஒரு குரூப்டு செல்ஸாக இருக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துச்சிங்க செக்ரேஷன் ஆஃப் வால் மெட்டீரியல் ஓகேங்களா. அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வால் மெட்டீரியல் வந்து டிஸ்இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு உண்டான என்சைம்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னு கேட்டுச்சிங்க செப்பரேட்டாக ஓகேங்களா. அதுக்கு உண்டான டயக்ராம் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் நான். அந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். மைக்ரோஸ்போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மைக்ரோஸ்பொராஞ்சத்துக்குள்ளார வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. அதாவது இது வந்து எல்லா ஸ்பீசிஸ்ல வந்து இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஓகேங்களா. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா போலன் பொறுத்த வரைக்கும் என்ன டெட்ரட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதாவது 4 லோப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெட்ரட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் தான் வந்து எது ஃபங்க்ஷனாக இருக்குன்னு கேட்டுச்சிங்க மைக்ரோஸ்போர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. அந்த மைக்ரோஸ்போர் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ்மெண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்போம் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பீசிஸில் மட்டும் தான் இப்படி இருக்கும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கேலோட்ரோபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எருக்கஞ்செடி இருக்குது பார்த்தீங்களா. எருக்கஞ்செடியில் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர்ஸ் வந்து காமனாக என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க பொலினியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது பொலினியம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா a group of microspore that is held together by a microsporangium ஓகேங்களா. அதாவது மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர் எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பொலினியம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. பொலினியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க அதில் இருக்கக்கூடிய
கிளாம்ப் ஆர் கிளிப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அதாவது கிளிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ஸ்டிக்கி ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னு கேட்டோம்னா கார்பஸ்குலம் அப்படின்பாங்க. ஓகேங்களா, அதாவது கார்பஸ்குலம் அப்படிங்கிறது பொலினியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஹெட் போர்ஷன் மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா கார்பஸ்குலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்பஸ்குலத்தில் இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய, அதாவது ஒரு ஃபிலமெண்டஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ரெட்டினாகுலம் அப்படின்பாங்க. அந்த ரெட்டினாகுலத்தையும் பொலினியத்தையும் வந்து கனெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த ரீஜனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த கனெக்ஷன் பாயிண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்டிக்கல் அப்படின்பாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஒய் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க டிரான்ஸ்லேட்டர் அப்படின்பாங்க. ஓகேங்களா, இதில் பொறுத்த வரைக்கும் இந்த பொலினியம் வந்து ஒரு முக்கியமான 3 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா, வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம ஆந்தரோட டெவலப்மெண்ட் ப்ராசஸை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, அதாவது டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆந்தர் பிரைமோடியம், அப்புறமேட்டுக்கு வந்து டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஆர்கிஸ்போரியல் செல்ஸ், அண்ட் தென் ஃபார்மேஷன் ஆஃப் த பரேட்டல் அண்ட் ஸ்போரோஜினஸ் செல்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் வால் லேயர், ஸ்போரோஜினஸ் ஸ்டேஜ், போலன் டெட்டர் ஸ்டேஜ், அந்த மைக்ரோஸ்போர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த ஸ்டேஜ்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆந்தர் அப்படிங்கிறது வந்து ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்து. ஓகேங்களா, அது மெச்சூர் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுச்சிங்க போலன் கிரெயின்ஸை ஃபார்மேஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இப்போ யாருக்கு வந்துடும் அப்படின்னு கேட்டுச்சிங்க இந்த ஆந்தருக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா, இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க ஆந்தரை சரௌண்ட் பண்ணி ஒரு வால் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆகிடும். ஓகேங்களா, அந்த வால் லேயர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு வச்சுங்க ஆந்தர் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஆந்தர் கேவிட்டி கனெக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னு ஆந்தர் வால், ஆந்தர் கேவிட்டி அண்ட் தென் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து டிவைட் பண்ணுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு ஆந்தர் வால். ஓகேங்களா, ஆந்தர் வாலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மெச்சூர் ஆந்தர் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சுங்க பைலோப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதாவது பைலோப்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு அதாவது 2 லோப் இருக்கும். ஓகேங்களா, அந்த 2 லோப்லையும் பார்த்தீங்கன்னு மொத்தம் எத்தனை தீக்கா இருக்குன்னு கேட்டீங்கன்னு ஃபார் ஈச் லோப் ஹேவிங் த 2 தீக்கா. ஓகேங்களா, அந்த 2 தீக்கா நம்ம என்னன்னு சொல்லுவீங்கன்னா டைதீக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது பைலோபிள் ஸ்ட்ரக்சர் அப்படின்பாங்க. அந்த பைலோபிள் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னு ஈச் லோபில் வந்து 2 தீக்கா வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைதீக்கஸ். ஓகேங்களா, அப்போ அதாவது ஒரு லோபில் வந்து 2 தீக்கா அப்படின்னு பார்க்கும்போது பைலோபில் மொத்தம் எத்தனை தீக்கா இருக்குன்னு கேட்டுச்சுங்க 4 தீக்கா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இந்த 4 தீக்கா இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெட்ராஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஆந்தர் வாலை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க மொத்தம் வந்து 4 லேயரை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் லேயர் வந்து என்னன்னா எபிடெர்மிஸ், செகண்ட் வந்து எண்டோதீஷியம், தேர்ட் வந்து மிடில் லேயர் அண்ட் தென் ஃபோர்த் வந்து டர்டிடம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க டயக்ராம் தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். ஓகேங்களா, இந்த மெச்சூர் ஆந்தரோட டயக்ராம் வந்து ஒரு முக்கியமான 3 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. இது வந்து எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று. சரிங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது எபிடெர்மிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ சிங்கிள் லேயர். ஓகேங்களா, அதாவது இட்ஸ் மேட் அப் ஆஃப் த சிங்கிள் லேயர் செல்ஸ் அண்ட் தென் that is the main function is protective. ஓகேங்களா, ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் தான் இது வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க ரிப்பீட்டட் ஆன்டிகுலர் டிவிஷன்ஸில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க ஒரு லார்ஜ் இன்டர்னல் டிஷ்யூ வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிடும். ஓகேங்களா, அண்ட் தென் செகண்ட் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க எண்டோதீஷியம். ஓகேங்களா, எண்டோதீஷியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க ரேடியல் எலாங்கேட்டட் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ரேடியல் எலாங்கேட்டட் செல்ஸான எண்டோதீஷியம் வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு கேட்டுச்சுங்க எபிடெர்மிஸ்க்கு கீழே வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க இதோடைய செல்ஸ் வந்து எதால் மேடப் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டுச்சுங்க ஆல்பா செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்டால் வந்து மேடப் ஆகிருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சு இங்கே இருக்கக்கூடிய செல்ஸில் வந்து ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சராக இருக்கும். அதாவது ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுச்சுங்க அதாவது வந்து நீரை உறிஞ்சக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இட் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு அப்சார்பிங் வாட்டர். ஓகேவா, அதாவது வாட்டர் அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட எது இருக்குன்னு கேட்டால் எண்டோதீசியம் இருக்கும். இந்த எண்டோதீசியம் வந்து எல்லா மெம்பர்ஸில் இருக்குது, அதாவது எல்லா மெம்பர் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஆந்தல் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வந்து இந்த அக்வாட்டிக் பிளான்ட்டு, சாப்ரோஃபைட்டிக் பிளான்ட்டு, அதே மாதிரி கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த கிளைஸ்டோகேமஸ் ஃப்ளாரை பற்றி நீங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்பீங்க. நீங்கள் அதாவது பாலினேஷனை பற்றி பார்க்கும்போது அது கண்டிப்பாக அதை சொல்கிறேன் நான். இந்த மாதிரி கூடிய பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க அங்கே இருக்கக்கூடிய ஆந்தரில் வந்து இந்த எண்டோதீசியம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க அன்டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லைன்னா வந்து ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் இந்த எண்டோதீசியம் வந்து காமனாக வந்து எங்கே ஆப்சண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க அந்த 2 லோபையும் வந்து
ஜங்ஷன் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து இந்த எண்டோதீசியம் வந்து இருக்குது ஓகேங்களா. அதாவது பார்த்துச்சிங்க அந்த ரீஜனை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க டெக்சன்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அந்த டெக்சன்ஸ் ரீஜன் தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சிங்க ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. ஏன்னா ஸ்டோமியம் ரீஜன்ஸில் வந்து என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்டோதீசியம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஆப்சண்ட்டாக இருக்கிறனால பார்த்துச்சிங்க அந்த ஆன்தர் வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது ஈஸியாக வந்து டெக்சன்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த நெக்ஸ்ட் லேயர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிடில் லேயர். மிடில் லேயர் அப்படிங்கிறது இடையடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடையடுக்கு வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எபிடெர்மிஸ் எண்டோதீசியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த எபிடெர்மிஸ் எண்டோதீசியத்துக்கு அடுத்து 3வது லேயரை வந்து ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டுச்சுங்க இந்த மிடில் லேயர். மிடில் லேயரை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க இது வந்து ஒரு ஷார்ட் லிவ்டு, அதாவது வந்து எஃபெமரல் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. எஃபெமரல் லேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஷார்ட் லிவிங் அப்படின்னு பார்க்க காரணம் என்னன்னு கேட்டுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அந்த போலன் கிரைன் வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது, அதாவது அந்த ஆன்தர் வந்து மெச்சூரிட்டி ஆகும்போது இந்த லேயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சுக்க டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும் ஓகேங்களா. அதாவது டிஸ்இன்டெகிரேட் ஆர் க்ரஷ்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா. க்ரஷ்டு அப்படிங்கிறது என்னது நசுங்கி போயிடும் ஓகேங்களா. அப்போ மிடில் லேயர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியட் மட்டும் வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு லேயர் தான் எதுன்னு இந்த மிடில் லேயர். இந்த மிடில் லேயருக்கு அப்புறமேட்டுக்கு தான் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டபிட்டம் ஓகேங்களா. அதாவது டபிட்டம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஆன்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. இதுவும் ஒரு லேயர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டபிட்டம். டபிட்டத்தை வந்து என்ன சொன்னால் இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஆன்தர் வால் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதாவது ஆன்தர் வாலோடைய இன்னர்மோஸ்ட் லேயர் தான் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டபிட்டம். டபிட்டத்தோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய மைக்ரோஸ்போருக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது யாருன்னு டபிட்டம் மட்டும்தான் ஓகேங்களா. டுவல் இன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது டுவல் இன் ஆரிஜின் சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோடைய வால் லேயர் வந்து பார்ஷியலாக அந்த எங்கேருந்து டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டுச்சுங்க பெரிஃபரல் வால் லேயரில் இருந்தும் ரிமைனிங் பார்ட் வந்து கனெக்டிவ் டிஷ்யூல வந்து டெவலப்மெண்ட் ஆகிறனால பார்த்தீங்கன்னா இது வந்து டுவல் இன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. இது வந்து எதை நரிசஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெவலப்பிங் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவையும் அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் மைக்ரோஸ்போர் இதுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டபிட்டம் மட்டும்தான் ஓகேங்களா. அண்ட் தென் டபிட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிக்லேட்டட் கண்டிஷனாக இருக்கலாம் அல்லது வந்து மோர் தென் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் கண்டிஷனோட இருக்கலாம் ஓகேங்களா. அதாவது மோர் தென் நம்பர் ஆஃப் நியூக்ளியேட்டட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க பாலிப்ளாய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. பாலிப்ளாய்டு அப்படின்னு பார்க்கும்போது மோர் தென் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் பார்த்துச்சுங்க இட் இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் த வால் மெட்டீரியல் ஸ்போரோபொலிதீன் போலன் கிட் அண்ட் தென் ட்ரைஃபைன் அண்ட் தென் நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இன் கண்ட்ரோல் த இன்காம்பலிபிலிட்டி ரியாக்ஷன்ஸ். இந்த மாதிரி கூட எல்லா ப்ராசஸும் வந்து யார் இன்வால்மெண்ட் ஆவாங்க அப்படின்னு கேட்டுச்சுங்க இந்த டபிட்டம் வந்து இன்வால்மெண்ட் ஆகும் ஓகேங்களா. இதை பொறுத்த வரைக்கும் இன்காம்பலிபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வாத்தன்மை. அதாவது மைக்ரோஸ்போர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைக்ரோஸ்போரோடைய ஃபெர்டிலிட்டி ஸ்டெரிலிட்டி ஓகேங்களா. இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டுச்சுங்க இன்காம்பபிலிட்டி ஓகேங்களா. அந்த இன்காம்பபிலிட்டி ப்ராசஸை வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா இந்த டபிட்டம் மட்டும்தான் ஓகேங்களா. இந்த டபிட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க மொத்தம் வந்து ரெண்டு விதமான டபிட்டம் இருக்குது ஓகேங்களா. ஒன்று வந்து என்னென்னு கேட்டுச்சுங்க செக்ரிட்டரி டபிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த செக்ரிட்டரி டபிட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க இட் இஸ் அதர்வைஸ்லி கால்ட் அஸ் பரைட்டல் ஆர் கிளாண்டுலார் ஆர் செல்லுலார் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக வந்து அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நேம் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க டபிட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஒரிஜினல் பொசிஷன் ஓகேங்களா, அதாவது அதோடைய தோற்ற நிலை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா, அதோடைய ஸ்ட்ரக்சரலையும் ப்ளஸ் அதே மாதிரி பார்த்துச்சுங்க செல் ஸ்ட்ரக்சரையும் வந்து மெயின்டைன் அதாவது ரீடைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பொசிஷனை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்க இருந்துச்சுங்க செக்ரிட்டரி டபிட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் டெவலப்பிங் மைக்ரோஸ்போருக்கு தேவையான நியூட்ரிஷனை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செக்ரிட்டரி டபிட்டம் மட்டும்தான் ஓகேங்களா. அண்ட் தென் செகண்ட் வந்து என்னென்னு கேட்டுச்சுங்க இன்வாசிவ் டபிட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த இன்வாசிவ் டபிட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஓகேங்களா. அங்கே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டுச்சுங்க அதோடைய ஒரிஜினல் பொசிஷன் வந்து ரீடைன் பண்ணி வச்சிருக்கோம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ரிட்டரியில் ஓகேங்களா. அதே இன்வாசிவ்ல வந்து என்னன்னு கேட்டுச்சுக்கோங்க அதோடைய அந்த ஒரிஜினாலிட்டி வந்து என்ன பண்ணிடணும்னு கேட்டுச்சுங்க லூஸ் பண்ணிடும் ஓகேங்களா. அதாவது அதோடைய இன்னர் டேஞ்சென்ஷியல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ரேடியல் வால் ஓகேங்களா. இது எல்லாமே என்னன்னு கேட்டுச்சுங்க டோட்டலாக வந்து லூஸ் ஆயிரும் ஓகேங்களா. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் புரோட்டோபிளாஸ்ட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த புரோட்டோபிளாஸ்ட் எல்லாமே என்னன்னு கேட்டேன் டிஸ்இன்டெகிரேட் ஆகிடும் ஓகேங்களா. டிஸ்இன்டெகிரேட் ஆகி எதை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த பெரிபிளாஸ்மோடியத்தை வந்து ஃபார்ம் பண்ணும் ஓகேங்களா. அதாவது கொலாசஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டேன்னு வச்சுங்க டோட்டலி டிஸ்இன்டெகிரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா. டோட்டலாக டிஸ்இன்டெகிரேட் ஆகி என்ன பண்ணுதுன்னு கேட்டுச்சுங்க பெரிபிளாஸ்மோடியத்தை வந்து ஃபார்ம் பண்ணுறதுனால இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க கேட்டுச்சுங்க இன்வாசிவ் டபிட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன்
ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம். அதாவது இப்போ டபிட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு அதுக்குன்னு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது டெவலப் ஆகக்கூடிய மைக்ரோஸ்போர்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாத்தையும் வந்து கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டுச்சிங்க இந்த டபிட்டம். ஓகேங்களா, அதாவது ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவாக இருக்கட்டும் சரி, அல்லது ஸ்போரோஜினஸ் செல்ஸாக இருக்கட்டும் சரி, அண்ட் தென் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ், மைக்ரோஸ்போர்ஸ், இது எல்லாத்துலேயும் வந்து அந்த டிவிஷன்ஸ் நடக்கிறதுக்கும் ப்ளஸ் அதுக்கப்புறமேட்டு அந்த டிவிஷன்ஸ் நடந்து அந்த டெவலப்மெண்ட் நடக்கிறதுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு இந்த டபிட்டம் மட்டும்தான். ஓகேங்களா, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு இட் சப்ளைஸ் த நியூட்ரிஷன் டு டெவலப்பிங் மைக்ரோஸ்போர். ஓகேங்களா, அதாவது வளரக்கூடிய அந்த மைக்ரோஸ்போருக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது இந்த டபிட்டம் மட்டும்தான். ஓகேங்களா, அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு அதாவது போலன் வால் ஃபார்மேஷன். ஓகேங்களா, அதாவது போலன் வால் ஃபார்மேஷன்ங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த யுபிக்ஸ் பாடி வந்து என்ன பண்ணுன்னு கேட்டுச்சிங்க ஸ்போரோபோலினின் மூலமாக வந்து அந்த வால் ஃபார்மேஷன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகேங்களா, அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் போலன் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது போலன் கிட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின் வந்து ஸ்டிக்மாவில் போய் ஸ்டிக்கி ஆகிறதுக்கு தேவையான அந்த ஸ்டிக்கி ஃப்ளூயிட்ஸை வந்து எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டுச்சு அந்த போலன் கிட் தான். ஓகேங்களா, அப்போ அந்த போலன் கிட்டுக்கு தேவையான கெமிக்கல் காம்பவுண்ட் எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபிட்டம் மட்டும்தான். ஓகேங்களா, அண்ட் தென் லாஸ்ட் வந்து என்னன்னு கேட்டால் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா, ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மா வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓகேங்களா அதை வந்து ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுச்சிங்க டபிட்டம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். காரணம் என்னன்னு கேட்டுச்சிங்க அந்த போலன் கிரெயின்ஸில் அவுட் ரீஜன்ஸில் பார்த்துச்சிங்க எக்ஸைன் ப்ரோட்டீன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த எக்ஸைன் ப்ரோட்டீன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டிக்மாவில் போய் போலன் கிரெயின்ஸ் வந்து டெபாசிட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னு அந்த ஸ்டிக்மா வந்து அந்த போலன் கிரெயினுக்கு வந்து இன்காம்பட்டபிலிட்டி வேற ஒரு ஸ்பீசிஸில் மாற்றி போய் விழுந்துருச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னு கேட்டுச்சிங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின் வந்து ஜெர்மினேட் ஆகும்னு கேட்டால் ஜெர்மினேட் ஆகாது. ஓகேங்களா, அப்போ இந்த எக்ஸைன் ப்ரோட்டீன் என்ன பண்ணணும்னு கேட்டுச்சிங்க அந்த ரிஜெக்ஷன் ரியாக்ஷனை வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். அண்ட் தென் ஆந்தர் கேவிட்டி இஸ் நத்திங், இட் கம்ப்ரைஸ் த மைக்ரோஸ்போர்ஸ். ஓகேங்களா, அதாவது யங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போரையும் அந்த மெச்சூர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர் இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கேவிட்டியை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா ஆந்தர் கேவிட்டி அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா, அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் இருக்கும்னு கேட்டுச்சிங்க ஹேப்லாய்ட் கண்டிஷன்ஸில் இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டுச்சிங்க மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸில் மியாட்டிக் டிவிஷன்ஸ் நடந்து அந்த மியாட்டிக் டிவிஷன்ஸ் எது ஃபார்ம் ஆயிருக்கும்னு கேட்டுச்சிங்க இந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட் வந்து என்னென்னு கேட்டுச்சிங்க கனெக்டிவ் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ஸ்டெரில் டிஷ்யூவாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா, அதாவது ஆந்தர் லோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த ஆந்தர் லோபை வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அதாவது வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூவோட வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது வாஸ்குலர் டிஷ்யூங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம 11th பார்த்துருப்போம், அதாவது ஜைலம் ஃப்ளோயம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போலன் கிரெயின் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாத்தையும் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டுச்சிங்க இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இன்னர் டபிட்டம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த இன்னர் டபிட்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்தரோடைய அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பற்றி பார்த்தோம். அதாவது ஒரு மெச்சூர்டு ஆந்தரோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆந்தர் வால், ஆந்தர் கேவிட்டி, கனெக்டிவ் டிஷ்யூ பற்றி நம்ம பார்த்தாச்சு. இந்த நெக்ஸ்ட் வந்து மைக்ரோஸ்போர் அண்ட் போலன் கிரெயின்ஸ். இப்போ மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மைக்ரோஸ்போர் வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போரோஜினஸ் செல்ஸ் இருக்கும். அந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸ் வந்து மைட்டாசிஸ் நடக்கும். மைட்டாசிஸ் நடந்து ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவாக வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவில் வந்து மறுபடியும் மைட்டாசிஸ் நடந்து ஒன் செகண்ட் அதில் வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டுச்சிங்க மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸில் வந்து மியாட்டிக் டிவிஷன் நடக்கும். அந்த மியாட்டிக் டிவிஷனுடைய ப்ராடக்ட் தான் வந்து எது அப்படின்னு கேட்டுச்சிங்க இந்த மைக்ரோஸ்போர். ஓகேங்களா, இப்போ இந்த மைக்ரோஸ்போர்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சிங்க புரோட்டோபிளாஸ்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சிங்க இது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாத அதாவது வந்து அன்டெவலப்டு மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த அன்டெவலப்டு மைக்ரோஸ்போரில் பார்த்தீங்கன்னு
புரோட்டோபிளாசம் இருக்கும். அந்த புரோட்டோபிளாஸ்க்குள்ளார பார்த்தீங்கன்னு ஒரு டென்ஸ் சைட்டோபிளாசம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் அந்த டென்ஸ் சைட்டோபிளாசோட சென்டரில் வந்து நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இதில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு மொத்தம் 2 வால் லேயர் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஒரு வால் லேயர் வந்து என்னன்னு சொல்லுவான்னு கேட்டீங்க இன்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வால் லேயர் வந்து எக்ஸைன் அப்படிங்குவாங்க. ஓகேங்களா, அதாவது இன்டைன் அப்படிங்கிறது இன்னர் லேயர் அண்ட் தென் எக்ஸைன் அப்படிங்கிறது வந்து அவுட்டர் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இல்லை இன்டைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் யூனிஃபார்ம். ஓகேங்களா, அதாவது ரொம்ப தின்னாக இருக்கும். ப்ளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சரோட வந்து ப்ரெசென்ட் ஆகிடும். ஓகேங்களா, அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ், கேலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீனோட எது ஃபங்க்ஷன் இருக்குன்னு கேட்டுச்சுங்க இந்த இன்டைனோட வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் நல்லா ஆரம்பிச்சுங்க பொலன் கிரெயின் இருக்குது. பொலன் கிரெயினுடைய இன்னர் வால் லேயர் தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னு கேட்டால் இன்டைன் அப்படின்போம். ஓகேங்களா, அண்ட் தென் அந்த பொலன் கிரெயினோட அவுட்டர் லேயர் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா எக்ஸைன் அப்படின்போம். ஓகேங்களா, எக்ஸைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ப்ளஸ் அதே சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இட் இஸ் நாட் யூனிஃபார்ம். ஓகேங்களா, யூனிஃபார்மாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஓகேங்களா, அங்கங்கே வந்து என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னு ஃபர்ரோ அண்ட் ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் இது வந்து எதாவது மெடஃபார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க செல்லுலோஸ், ஸ்போரோபொலினின், போலன் கீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எங்கே டெபாசிட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சுங்க அந்த எக்ஸைனுடைய வால் லேயரில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பொலன் கிரெயினில் வந்து 2 லேயர் இருக்குன்னு சொன்னேன். ஒன்று வந்து இன்டைன், ஒன்று வந்து எக்ஸைன். இன்டைன்ங்கிறது என்னன்னு சொன்னேன் இன்னர் வால் லேயர், எக்ஸைன்கிறது வந்து அவுட்டர் வால் லேயர். இப்போ இந்த எக்ஸைனில் பார்த்தீங்கன்னா அதோட அவுட்டர் ரீஜன்ஸில் வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் லேயராக வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா, அதாவது எது டிஸ்கண்டினியூஸ் லேயராக வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டுச்சுங்க அந்த ஸ்போரோஃபுலின். ஓகேங்களா, ஏன்னா அந்த ஸ்போரோஃபுலின் வந்து அந்த எக்ஸைன் வாலில் எந்த இடத்துல வந்து ஆப்சென்ட்டாக இருக்கோ அந்த ரீஜன் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க ஜெம்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா அந்த ஜெம்போர் வழியாக தான் என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்போர் வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இதில் இந்த எக்ஸைன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸைன் வந்து மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுச்சுங்க ஒரு மாதிரி ஸ்மூத்தானது ஸ்கல்ப்ஷர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி கூட பேட்டர்னில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வேறு சில பேட்டர்ன்ஸில் இருக்கும். அதாவது ராட் லைக்கு, க்ரூடு, வாட்டி, பங்க்சுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது ராட் அப்படின்னு பார்க்கும்போது தடி வடிவம் அப்படின்பாங்க, அல்லது க்ரூடு அப்படிங்கிறது வந்து சின்னதாக வந்து ஸ்மால் பிட்ஸ் அப்படின்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரியும் அதே மாதிரி வாட்டி அப்படின்பாங்க. வாட்டிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கரணை அப்படின்பாங்க. கரணை வடிவத்துலையும் அதே மாதிரி பங்க்சுவேட் சின்னதாக வந்து புள்ளியாக டாட் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க அது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டுச்சுங்க அது வந்து என்ன மாதிரியான பிளான்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பொலன் கிரெயின்ஸோட ஷேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு எல்லா ஸ்பீசிஸ்க்கு வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்பீசிஸ்லேயும் வந்து என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு ஒரு சில ஸ்பீசிஸில் வந்து பொலன் கிரெயின்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, இன்னும் வேறு சில ஸ்பீசிஸில் வந்து பார்த்தீங்கன்னு கொஞ்சம் லார்ஜர் இன் சைஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு மியோசோட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பீசிஸில் இருக்கக்கூடிய அதாவது மைக்ரோஸ்போருடைய சைஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கன்னா வெறும் வந்து 10 மைக்ரோமீட்டர் அந்த மாதிரி கூடிய லெவலில் மட்டும் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு குக்கர்பிட்டேசி, நிக்டாஜினேசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, குக்கர்பிட்டேசி அப்படிங்கிறது வந்து பூசணி குடும்பம். அதே மாதிரி நிக்டாஜினேசிங்கிறது வந்து அந்தி மந்தாரை 4 o'clock ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 மணிக்கு மேலே தான் அந்த பூலாம் வந்து மலர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி கூடிய தாவரத்துலன்னு பார்த்தீங்கன்னு அந்த மைக்ரோஸ்போரோடைய சைஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேஞ்சில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டுச்சுங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க வால் மெட்டீரியல். ஓகேங்களா, அதாவது வால் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்போரோபொலினை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஓகேங்களா, அதாவது ஸ்போரோபொலினின் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை போத் பொலன் சைட்டோபிளாசம் அண்ட் எபிட்டின். ஓகேங்களா, and then it is derived from the carotenoids. ஓகேங்களா, அதாவது கரோட்டினாய்டு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிக்மெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த பிக்மெண்ட்லேருந்து டெரிவ் வரக்கூடியது எது அப்படின்னு கேட்டுச்சுங்க அந்த ஸ்போரோபொலினின். ஓகேங்களா, அதாவது ஸ்போரோபொலினை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க நம்ம மைக்ரோஸ்போருக்கு பார்த்தீங்களா அந்த மைக்ரோஸ்போருக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் பவரை வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் எதோட வேலை அப்படின்னு கேட்டால் ஸ்போரோபொலினோட வேலை. ஓகேங்களா, அதாவது ஃபிசிக்கலாகவும் சரி பயாலஜிக்கலாகவும் நடக்கக்கூடிய டீகம்போசிஷன் ப்ராசஸில் வந்து டிஸ்டன்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்போரோபொலின். ஓகேங்களா, அந்த அது மட்டும் இல்லாமல் ஹை டெம்பரேச்சர் அண்ட் தென் அது ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் ஆல்கலி அண்ட் தென் என்சைம் ஆக்ஷன் இந்த மாதிரி கூடிய எந்த ஒரு ப்ராசஸ்லேயும் வந்து ஸ்டேபிளாக அதாவது மைக்ரோஸ்போர் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான ப்ரொடக்ஷனையும் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு ஸ்போரோபொலினின் மட்டும்தான். ஓகேங்களா, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த போலன் கிரெயின் வந்து கீழே விழுந்துருச்சு. ஓகேங்களா, அந்த போலன் கிரெயின் வந்து ஒரு லாங் பீரியடுக்கு வந்து ஓகேங்களா லாங் பீரியடுக்கு வந்து ஃபாசிலாக வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு உண்டான
கெப்பாசிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னு அந்த ஸ்போரோபோலினின் மட்டும்தான். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ போலன் கிரைன் வந்து ஸ்டிக்மா வந்து ரீச் பண்ணும். ஓகேங்களா. அப்போ ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுறது வரைக்கும் அதுக்கு தேவையான எல்லா ப்ரொடக்ஷனையும் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்போரோபோலினின் மட்டும்தான். அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா போலன் கீட். ஓகேங்களா. போலன் கீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த டபிட்டம் அண்ட் தென் கலர்டு எல்லோ அண்ட் ஆரஞ்ச். ஓகேங்களா. அந்த மாதிரி கூடிய பிக்மெண்டால் வந்து எது மெடப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு அந்த போலன் கீட் வந்து மெடப்பாக இருக்கும். இந்த போலன் கீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு, அதாவது வந்து ஒரு விதமான ஆயிலி லேயர் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஓகேங்களா. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னு போலன் சர்ஃபேஸில், ஏன்னா போலன் சர்ஃபேஸ் வந்து எதை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டிக்மா வந்து ரீச் பண்ணணும். அப்படியே அந்த ஸ்டிக்மா வந்து ரீச் பண்ணி அங்கே வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னு அந்த ஸ்டிக்மா கூட வந்து ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேச்சரோட இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பாலினேஷன் பண்ணக்கூடிய பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடியதும் எதோட வேலை அப்படின்னு கேட்டுச்சு இந்த போலன் கிட்டோட வேலை. ப்ளஸ் அது மட்டும் யூவி ரேடியேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த யூவி ரேடியேஷன்ஸில் வந்து இந்த போலன் கிட் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது எது அப்படின்னு கேட்டுச்சுங்க இந்த போலன் கிட். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டுச்சுங்க டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா போலன் கிரைன் வந்து மெச்சூர் ஆயிடுச்சு. மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டுச்சுங்க அதோட டெவலப்மெண்ட் ப்ராசஸை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்க மைக்ரோஸ்போர் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த மேல் கேமெட்டோஃபைட் அண்ட் இஸ் ஹேப்ளாய்ட். மைக்ரோஸ்போர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், மேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மேக்ஸிமம் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு ஹேப்ளாய்ட் கண்டிஷன்ஸில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு விதமான டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா. அதாவது டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போரில் பொறுத்த வரைக்கும் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஓகேங்களா. அந்த நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னு ரெண்டாக டிவைட் ஆகும். ஓகேங்களா. அந்த ரெண்டாக டிவைட் ஆகி என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னு ஒன்று வந்து வெஜிடேட்டிவாகவும் இன்னொன்று வந்து ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸாகவும் வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னு டிவைட் ஆகுது. ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வெஜிடேட்டிவ் செல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான அன்ஈக்குவல் செல்ஸாக இருக்கும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்துச்சு இது வந்து எப்படி இருக்கும்னு கேட்டுச்சுங்க லார்ஜர் இன் சைஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் அபண்டன்ட் ஃபுட் மெட்டீரியல் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்டுச்சுங்க இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ரெண்டு அன்ஈக்குவல் செல்ஸ் அந்த நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூக்ளியஸ் வந்து ரெண்டு அன்ஈக்குவல் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது. அந்த அன்ஈக்குவல் செல்ஸில் வந்து ஒரு செல் வந்து லார்ஜ் செல்ஸாகவும் இர்ரெகுலர் நியூக்ளியஸோட வந்து அபண்டன்ட் ஃபுட் ரிசர்வ் மெட்டீரியலோட வந்து என்ன ஆகுதுங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா. அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் வெஜிடேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு செல் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டுச்சுங்க ஸ்மால் ஜெனரேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க போலன் கிரைன் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் இருக்குன்னு கேட்டுச்சுங்க 2 cell ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த 2 cell ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு செல் ஸ்டேஜ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வெஜிடேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ஸ்டேஜை வந்து ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இல்லை ஜெனரேட்டிவ் செல்ஸில் வந்து என்ன ஆகும்னு கேட்டுச்சுங்க டிவிஷன்ஸ் நடக்கும். ஓகேங்களா. அந்த டிவிஷன் நடந்து அந்த ஜெனரேட்டிவ் செல்ஸில் வந்து 2 மேல் கேமெட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இந்த மேல் கேமெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேல் கேமெட் வந்து மேக்ஸிமம் வந்து போலன் கிரைன் வந்து என்ன மாதிரியான ஸ்டேஜில் வந்து லிபரேட் ஆகும்னு கேட்டுச்சுங்க 3 cell ஸ்டேஜில் வந்து லிபரேட் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்துச்சுங்க 2 cell ஸ்டேஜில் வந்து லிபரேட் ஆகும். ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் வந்து 60% வந்து போலன் கிரைன் வந்து என்ன மாதிரியான ஸ்டேஜில் வந்து லிபரேட் ஆகும்னு கேட்டால் 2 cell ஸ்டேஜ் வெஜிடேட்டிவ் செல் அண்ட் தென் ஜெனரேட்டிவ் செல்ஸ். ஓகேங்களா. தென் ரிமைனிங் இருக்கக்கூடிய 40% வந்து 3 cell ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது 3 cell ஸ்டேஜ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, வெஜிடேட்டிவ் செல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு ரீஜெனரேட்டிவ் செல்ஸில் வந்து மைட்டாசிஸ் ப்ராசஸ் நடந்து அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு 2 மேல் கேமெட்டை வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா. அந்த 2 மேல் கேமெட்டை சேர்த்து மொத்தம் எத்தனை செல் அப்படின்னு சொல்லுவான்னு கேட்டுச்சிங்க 3 cell ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சுங்க 2 cell ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு 3 cell ஸ்டேஜ் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டுச்சிங்க ஸ்டிக்மாவில். ஓகேங்களா. ஏன்னா அந்த போலன் கிரைன் வந்து ஸ்டிக்மா வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஸ்டிக்மாவில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேங்களா. அப்சர்வ் பண்ணி என்னாவும் கேட்டுச்சிங்க கொஞ்சம் ஸ்வெல் ஆகும். ஓகேங்களா. ஸ்வெல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டுச்சிங்க கொஞ்சம் பருத்து போகும். அந்த பருத்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னன்னு கேட்டுச்சிங்க அதுங்க வந்து போலன் டியூப் வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. அதாவது போலன் டியூப் வந்து ஜெம்போர் வழியாக வந்து அந்த போலன் டியூப் வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தென் அந்த போலன் டியூப்ல வந்து என்னன்னு கேட்டுச்சிங்க அந்த 2 cell ஸ்டேஜ். ஓகேங்களா. அந்த 2 cell ஸ்டேஜ்லேருந்து 3 cell ஸ்டேஜாக வந்து
டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸில் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சிங்க, ஆஃப்டர் ரீச்சிங் த ஸ்டிக்மா. ஓகேங்களா? அதாவது அந்த ஸ்டிக்மா வந்து அந்த pollen grain வந்து எப்போ ரீச் ஆகுதோ அந்த ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ராசஸில் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்க நம்ம எதை பற்றி வச்சிங்க ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து ஃப்ளாரில் இருக்கக்கூடிய மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டான ஆண்ட்ரிசம்னா என்ன, அப்புறமேட்டுக்கு டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தரில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு வச்சிங்க ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் இருக்குது. ஆர்கிஸ்போரியல் செல்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்க பிரைமரி பேரண்டல் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னு பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல்ஸ். அந்த ஸ்போரோஜினஸ் செல்ஸில் இருந்து ஸ்போரோஜினஸ் டிஷ்யூவில் இருந்து மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்லேருந்து மைக்ரோஸ்போர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெக்ஸ்ட் வந்து மைக்ரோஸ்போரோஜினிசிஸ். மைக்ரோஸ்போரோஜினிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்க ஃபார்மேஷன் ஆஃப் ஹேப்லாய்டு மைக்ரோஸ்போர் ஃப்ரம் த டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல். ஓகேங்களா? அதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா மைக்ரோஸ்போரோஜினிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெக்ஸ்ட் வந்து டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். ஓகேங்களா? அதாவது ஒரு மெச்சூர் ஆந்தர் எடுத்துக்கணும்னா அந்த மெச்சூர் ஆந்தரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது ஆந்தர் வாலை பொறுத்த வரைக்கும் ஆந்தர் வால் அண்ட் தென் ஆந்தர் கேவிட்டி அண்ட் தென் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆந்தர் வால்னா என்னென்னு பார்த்தோம். ஆந்தர் வாலை பொறுத்த வரைக்கும் பார்த்துச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த 4 லேயரை பற்றி பார்த்துருப்போம். அதாவது எபிடெர்மிஸ், எண்டோதீசியம்னா என்ன, மிடில் லேயர்னா என்ன, டபிட்டம்னா என்னன்னு பார்த்துருப்போம். அப்புறம் டபிட்டத்தில் இருக்கக்கூடிய 2 டைப்ஸ், அதாவது அந்த செகண்டரி டபிட்டம்னா என்ன, இன்வெர்சிவ் டபிட்டம்னா என்னன்னு பார்த்துருப்போம். அண்ட் தென் அந்த டபித்தினுடைய ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு பார்த்துருப்போம். and then next வந்து anther cavity நான் என்ன சொன்னானே comprises the microspores and then connectivity அப்படினு பாக்கும்போது என்னன்னு கேட்டிங்கீங்க it possesses a vascular tissue அப்படிங்கறத சொல்லிருப்பேன் நான் and then microspore and pollen grains பத்தி நம்ம பாத்துறோம் ஓகேங்களா அதாவது microspore pollen grains பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கனா protoplasm இருக்கும் protoplasm வந்து dense cytoplasm and then dense cytoplasm சென்டர்ல வந்து nucleus வந்து present ஆயிருக்கும் இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 லேயர் இருக்கும் ஒரு லேயர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா intine அப்படினு சொல்லுவோம் இன்னொரு லேயர் வந்து extine சொல்லுவோம் intineங்கிறது வந்து innermost layer அதே மாதிரி extine வந்து outermost layer இதுல intine வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா யூனிஃபார்மா இருக்கும் அதே extine வந்து பாத்தீங்கன்னா ununiformா வந்து present ஆயிருக்கும் அதுல இருக்கக்கூடிய germ pore மூலமா அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா pollen tube வந்து டெவலப்மென்ட் ஆகும் அப்படினு சொல்லி பாத்துறோம் நம்ம and then pollen grain-உடைய shape and size பத்தி பாத்துறோம் அதாவது pollen grain பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்பீசிஸ்ல வந்து ஒரே size and then ஒரே ஷேப்ல இருக்கும்னு கேட்டீங்கன்னா இருக்காது ஒவ்வொரு ஸ்பீசிஸ்லயும் பாத்தீங்கன்னா அதோட ஸ்பீசிஸோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி அதோட சைஸ் வந்து வேரியேஷன் ஆகும்னு சொல்லி பார்த்துக்கணும் ஓகேங்களா and then அதுக்கப்புறமேட்டுக்கு டெவலப்மென்ட் ஆஃப் மேல் gametophyte and then மேல் gametophyte பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோஸ்கோப்ல வந்து ரெண்டு விதமான செல்ஸ் இருக்கும் ஒன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வெஜிடேட்டிவ் செல்ஸ் இன்னொன்னு வந்து ஜெனரேட்டிவ் செல்ஸ் அப்படினு சொல்லுவோம் இதுல வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா லார்ஜர் இன் சைஸ்ல இருக்கும் ஓகேங்களா and then அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து abundant more food materials வந்து present இருக்கும் அதே மாதிரி generative cells அப்படினு சொல்லுவோம் generative cellsல வந்து பாத்தீங்கன்னா maximum வந்து reproduction அப்படினு சொல்லக்கூடிய அந்த process வந்து function பண்ணும் இதுல வந்து மைக்ரோஸ்போர் வந்து maximum வந்து என்ன மாதிரி ஸ்டேஜ்ல வந்து லிபரேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா 2 cell ஸ்டேஜ்ல வந்து லிபரேட் ஆகும்னு சொல்லி பார்த்திருக்கோம் and then most of the angiospermsல வந்து 60% வந்து pollen grain வந்து 2 cell ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா லிபரேட் ஆகும் and then remaining 40% வந்து 3 cell ஸ்டேஜ்ல வந்து deposit ஆகும் எங்க deposit ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்மால வந்து deposit ஆகும் ஓகே थैंक यू